அண்மை செய்தியை பார்க்கிறோம். இளையராஜாவின் பொதுவாக எம்என்எஸ் தங்கம் என்ற பாடலை ஜிவி பிரகாஷ் படத்தில் பயன்படுத்த தடை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இளையராஜா பாடலை ஜிவி பிரகாஷ் படத்தில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவின் பொதுவாக எம்என்எஸ் தங்கம் என்ற பாடலை ஜிவி பிரகாஷ் படத்தில் பயன்படுத்த தடை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பொதுவாக எம்என்எஸ் தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் திரைப்படத்தில் பயன்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகரும் இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கடந்த மார்ச் 27ஆம் தேதி ஹாப்பி ராஜ் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் வெளியான முரட்டக்காலை படத்திலிருந்து பாடப்பட்ட பொதுவாக எம்என்எஸ் தங்கம் என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தனது அனுமதியின்றி உருமாற்றி தனது பாடலை பயன்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் படத்திலிருந்து பாடலை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எம் குமரேஷ் பாபு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளையராஜாவின் அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறி இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும், எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், பாடலை உருமாற்றி உள்ளதால் பாடலை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஹாப்பி ராஜா படத்தின் பொதுவாக எம்என்எஸ் தங்கம் என்ற பாடலை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனு குறித்து படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். ஆனந்த்குமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.